ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு 2வது தசகத்தில் 10வது ஸ்லோகம் பார்க்கலாம். த்வத்பக்திஸ்து கதாரசாம்ருதஜரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம் சித்யந்தி விமலப்பிரபோத பதவீம் அக்லேசதஸ்தன்வதி சத்யசித்திகரி ஜயத்யயி விபோ சைவாஸ்து மே த்வத்பதः பிரேம பிரௌಢிரசாத்ரதா திருததரம் வாதாலயாதீஸ்வர. நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம். த்வத்பக்திஸ்து கதாரசாம்ருதஜரி த்வத்பக்திஸ்து கதாரசாம்ருதஜரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம் நிர்மஜ்ஜனேன ஸ்வயம் சித்யந்தி விமல பிரபோத பதவீம் சித்யந்தி விமல பிரபோத பதவீம் அக்லேசதஸ்தன்வதி அக்லேஷதஸ்தன்வதி சத்யசித்திகரி ஜயத்யயி விபோ சத்யசித்திகரி ஜயத்யயி விபோ சைவாஸ்து மே த்வத்பதः சைவாஸ்து மே த்வத்பதः பிரேம பிரௌಢிரசார்த்ரதா பிரேம பிரௌಢிரசார்த்ரதா திருததரம் திருததரம் வாதாலயாதீஸ்வர வாதாலயாதீஸ்வர. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். வாதாலயாதீஸ்வரா குருவாயூரப்பா என்று கூறி த்வத் பக்திஸ்து உங்களிடம் செலுத்தக்கூடிய பக்தியானது கதா ரசாமிருதஜரி கதைகளை கேட்பதால் ஏற்படுகின்ற அமுத வெள்ளத்தில் நிமஜ்ஜனேன மூழ்குவதாக இருக்கின்றது. ஸ்வயம் சித்தயந்தி இது தானே சித்திக்கிறது. இதுக்கு தனியாக ஞான யோகத்தை போல அல்லது கர்மயோகத்தை போல எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். அப்படி இருந்தாலும் விமல பிரபோத பதவியும் அக்லேசதஸ்தன்வதி தூய்மையான ஞானத்தையும் சிரமமே இல்லாமல் தன்வதி வளர்த்து விடுகிறது. சத்திய சித்திகரி விரைவாக பயன் தருவதாகவும் இருக்கின்றது. அதனால் பகவானே குருவாயூரப்பா த்வத்பதக உங்களுடைய திருவடியில் பிரேம பிரௌಢி ரசார்த்ரதா அந்த திருவடி மேலே ஏற்படுகின்ற பெருமையால் ஆனந்த வெள்ளத்தில் உள்ளம் கரைந்து உருகக்கூடிய அந்த பக்தி அதுவே எனக்கு திருததரம் விரைவில் அஸ்து ஏற்பட வேண்டும் என்று கூறுகிறார். இப்போ ஒவ்வொருவரையும் ஃபுல்லாக சொல்லலாம். த்வத்பக்திஸ்து கதாரசாம்ருதஜரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம் த்வத்பக்திஸ்து கதாரசாம்ருதஜரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம் சித்யந்தி விமல பிரபோத பதவீம் அக்லேசதஸ்தன்வதி சித்யந்தி விமல பிரபோத பதவீம் அக்லேஷதஸ்தன்வதி சத்யசித்திகரி ஜயத்யயி விபோ சைவாஸ்து மே த்வத்பதः சத்யசித்திகரி ஜயத்யயி விபோ சைவாஸ்து மே த்வத்பதः பிரேம பிரௌಢிரசாத்ரதா திருததரம் வாதாலயாதீஸ்வர பிரேம பிரௌಢிரசார்த்ரதா திருததரம் வாதாலயாதீஸ்வர. இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். 10வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ பட்டதிரிகள் பக்தியோட பெருமையை சொல்லி நிறைவு செய்கிறார். குருவாயூரப்பா உன்கிட்ட செலுத்துகிற பக்தியோ எனில் உன் கதைகளை கேட்டு கேட்டு அந்த அமுத வெள்ளத்தில் மூழ்கிறதுனால தானே கிடைக்கிறது.
இதுக்கு தனியாக முயற்சி எதுவும் செய்ய வேண்டாம். உன்னோட லீலைகளையும் கல்யாண குணங்களையும் கதைகளில் கேட்கும்போது உன்கிட்ட பக்தி பிரேம ஏற்படுறது. அதுவே தூய்மையான ஞானத்தையும் சிரமமில்லாமல் வளர்த்து கொடுக்கறது. கர்ம ஞான யோகங்களை செய்தோ பரபிரம்மத்தை தியானம் செய்தோ உன்னை அடையறதுக்கு பல காலம் ஆகும். ஆனால் பக்தி உடனே பலன் கொடுக்கிறது. குருவாயூரப்பா, என் உள்ளத்தில் பக்தி ஏற்படுறதுக்கு நீயே அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அது எப்படிப்பட்ட பக்தி அப்படிங்கிறதையும் சொல்கிறார். உன் பாதங்களில் அபரிமிதமான பிரேமை ஏற்பட்டு அந்த பிரேமையினால் உள்ளம் நனைந்து கரைந்து உருகுகின்ற பக்தி. நம்மாழ்வார் சொல்கிறது போல, ஆரா அமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே அப்படின்னு உருகுவார் இல்லையா? அதுபோல உள்ளம் பிரேமையில் தோய்ந்து நனைந்து உருகுகின்ற பக்தி, அந்த பக்தி எனக்கு விரைவாக ஏற்படட்டும் என்று குருவாயூரப்பனிடம் பிரார்த்தித்து 2வது தசகத்தை பட்டத்ரி நிறைவு செய்கிறார். இதுவரைக்கும் 2வது தசகத்தோட 10 ஸ்லோகங்களையும் தனித்தனியாக பார்த்தோம். நாளைக்கு இந்த தசகத்தோட 10 ஸ்லோகங்களை மட்டும் சேர்த்து சொல்வேன்.